அப்புறம் எப்படிப்பா எல்லாரும் சௌக்கியமா நல்லா இருக்கிறீங்களா? வீட்டில் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கா? வர வேண்டியவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்துருச்சா? நல்லா பண்ணுறீங்களே பிஆர் வேலை, நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. நல்லா இருக்கு. ஒரு பக்கம் இது நல்லா இருக்கு. என்னதான் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டினாலும் என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும். நம்ம என்னதான் ஆசைப்படலாம், எவ்வளோ வேணால் கனவு காணலாம், ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. நான் படித்து சொன்னேன்னா ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பேருடைய கதறல்கள் நம்ம காதை தொலைக்குது. எப்படி தொலைக்குது? அதுவும் எஸ்பெஷலாக எல்லாரும் ஒரு நபர் எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும்தான் அந்த நபர் முதலாளாக சேவ் செய்யப்பட போகிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு கீழே கடந்து கதறுன்னு ஜாக்லின் எவிக்ட் ஆயிடுவா, ஜாக்லினுக்கு ஓட்டு இல்லை, மயிர் இல்லை, மட்டை இல்லை, எப்பா என்ன அலம்பல். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்திருக்கு தெரியுமா? 2 பேர் இந்த வாரம் வெளியில போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல ஒருத்தர் யாரு தெரியுமா? ARMRS அப்படின்னு ஒருத்தர் பாட்டு பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? அதான் நம்ம ராணுவ புடனிலே அடிச்சு வெளியில பத்தி விட்டுருக்குறாங்க மக்களே. ராணுவ இந்த வாரம் எவிக்ட் ஆயிருக்கிறாப்புல. நம்ப முடியல, என்னாலும் நம்ப முடியல. ஏன்னா ஆனாலும் அதுதான் உண்மை. சரி, இப்போ விஷயத்துக்குள்ள டைரக்டா போயிடும். இந்த வாரம் எவிக்ஷன்ல 2 பேர் எவிக்ட் ஆகிறாங்க. டபுள் எவிக்ஷன்ல, ஒன்று மஞ்சரி, ஒன்று ராணுவ இன்னைக்கு எவிக்ட் ஆகுறாரு, நாளைக்கு மஞ்சரி எவிக்ட் பண்றாங்க. ஓகே, இது எவிக்ஷன். பல பேருடைய கனவு இங்கே சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த கனவு வேற ஒன்றும் இல்லை, ஜாக்லினை எவிக்ட் பண்ணணும். எப்படி ஜாக்லினை எவிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கனவு தான் சுக்கா உடைச்சு போட்டிருக்காங்க. யார் உடைச்சு போட்டிருக்காங்க? ஜாக்லின் தான், வேற யாரு? ஸோ ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பல பேருக்கு தலைவலியாக இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி அது புரிஞ்சு போச்சு, கண் கூட இப்போ நான் பார்த்துட்டேன். எவிக்ட் ஆனது ராணுவ எவிக்ட் ஆனதுக்கு சௌந்தர்யா கும்பல் எதுக்குடா கதறீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். போய் பார்த்தா ட்விட்டர் ஃபுல்லாக அன்ஃபேர் எவிக்ஷன், ஐயோ அத்தா அம்மா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறானுங்க. ராணுவ எவிக்ட் ஆனது அன்ஃபேர் எவிக்ஷன். ஆமா, ஜாக்லின் உச்சக்கட்ட காமெடி தான். ஜாக்லின் சேனல் ப்ராடக்ட், அதனால ஜாக்லினை காப்பாற்றுறதுக்காக ராணுவ வெளியில் அனுப்பிட்டாங்க. இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவனுக்கு எப்படின்னா, எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும், எவ்வளவுதான் அவமானப்பட்டாலும், எவ்வளவுதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணே ஒட்டலையே. இந்த ஒரு படத்துல கூட வடிவேல் கொட்டுவார் பாருங்க, விஷம் அப்படின்னு கொட்டுவார். அந்த பையன் வலிக்கலையே அப்படின்னு பாருங்க. அந்த கும்பல் தான் இது. துப்புனா கூட தொடச்சிட்டு போயிடுவானுங்க. அவ்வளவுதான், துப்புனா தொடச்சிப்பேன் அப்படின்ற ஆட்கள் தான் இவங்க. ஏன்னா ராணுவ அவுட் ஆகிட்டான், வெளியில போயிட்டான் அப்படிங்கிறதும், சேனல் ஜாக்லினை காப்பாத்துறாங்க. ஏன்னா சேனலோட ப்ராடக்ட் ஜாக்லின் அப்படிங்கிறது எங்கன்னா சம்பந்தம் இருக்கா? ஜாக்லின் விஜய் டிவி ப்ராடக்டா? அப்ப தீபக் யாரு? அருண் யாரு? விஷால் யாரு? அந்த வீட்டில் விளையாடுற முக்காவாசி பேர் சேனல் ப்ராடக்ட் தான்டா. ஏண்டா அருண்லாம் ட்ரெண்டிங் ஸ்டாருங்க, அவரே சொல்லிக்கிட்டாரு. விஷால்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கிற பர்சன், அருண்லாம் ட்ரெண்டிங்ல இருந்த பர்சன். ஜாக்லின்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு விஷாலே சொன்னார். ஜாக்லினுக்குலாம் ஷோவே இல்லை, 4 வருஷமா அவள் சேனல்லே இல்லை. 4 வருஷமா சேனல்லே இல்லாத பொண்ணை காப்பாற்றுவாங்களா? இல்லை ட்ரெண்டிங் ஸ்டாரா இருக்கிற அருண் விஷாலை காப்பாற்றுவாங்களா? அடுத்தடுத்த வாரங்கள் போக போறாங்க. அதனால இதை சொல்றேன் நான். இதுல உச்சக்கட்ட காமெடி என்ன தெரியுமா? இந்த ARM அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடைச்சாங்க. இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ராணவ் அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேருக்கும் தான் இருக்கிறதுல இந்த சீசன்ல அதிகமான பிஆர் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே பிஆர். இப்ப ராணுவுடைய எவிக்ஷன் என்ன ஒரு மெசேஜை கன்வே பண்ணுது நமக்கு? சௌந்தர்யாவும் டைட்டிலுக்கு போறது கிடையாது. சௌந்தர்யா, யூ பெட்டர் டேக் த கேஷ் பாக்ஸ் அண்ட் கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் சௌந்தர்யாவுக்கு கன்வே பண்றாங்க. ஏன்னா 2 ஒரே டீம் இல்ல. இப்ப நீங்க யோசிக்கலாம், ராணுவ அவுட் ஆனதுக்கு எதுக்குடா சௌந்தர்யா ஃபேன்ஸ் கதறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2மே ஒரே டீமுங்க. 2 பேரும் ஒரே பிஆர் டீம். அப்ப ஆப்வியஸா அவன் கதறத்தானே செய்வான். ஜாக்லின், இது யாரா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. ஏன்டா அன்அபிஷியல் ஓட்டிங்ல ஜாக்லின் 8வது 7வது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எவிக்ட் பண்ணணும்னு சொல்றீங்களே, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மூளை எங்க? கொஞ்சமாச்சும் மூளை இருக்காடா உங்களுக்கு? எல்லாருக்கும் 100 கிராம்ல மூளை இருக்கும், உங்களுக்கு ஒரு 50 கிராமாச்சும் மூளை இருக்காடா? ஏதோ ஒரு 10 கிராம் மூளை இருக்காடா? ஏன்னா அன்அபிஷியல் எவனா நம்புவானாடா? இவ்வளோ தற்கொலையாடா இருப்பீங்க நீங்க? அன்அபிஷியல் ஓட்டிங்கை வச்சுட்டு அஃபிஷியலி இதே தான் நடக்கும். அஃபிஷியல் ஓட்டிங் எல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. அன்அபிஷியலாக அவனுக்கு ஓட்டு இல்லையா, தூக்கி வெளில போடலன்னா அது அன்ஃபேர் எவிக்ஷன் எப்படா பேசுறீங்க?
நான் கூட உங்களை ஏதோ வந்து நல்லா புத்திசாலியான ஆட்கள் நினச்சேன்னா இவ்வளோ தற்கொலையாவடா இருப்பீங்க சீரியஸ்லி. புரியலையே. அந்த குழந்தை வந்து சாக்லேட்டு கழுவுற மாதிரி ஜாக்லின் அனுப்புங்க ஜாக்லின் அனுப்புங்க ராணுவம் ஏன் அனுப்பிச்சிங்க அன்ஃபேர் எவிக்ஷன் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்பைடர் படத்தில் நம்ம எஸ்ஏ ஜூரியா இருப்பார்ல சுற்றி அழுதுட்டு இருப்பாங்க, மனுஷன் நடுவில் நின்றுக்கிட்டு அவன் அழுகுறதுலாம் அப்படியே காதில் தேன் வந்து பாயுது அப்படின்ற மாதிரி இருப்பாங்களே. சீரியஸாகவே எனக்கு இப்போ அப்படி தாங்க இருக்குது. ராணுவ ஃபேண்டம், முத்துக்குமரன் ஃபேண்டம் ஸ்பேஸ் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் ஃபேன்ஸ், தீபக் ஃபேன்ஸ், ராணுவ ஃபேன்ஸ், சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்பேஸ் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சேனல் வந்து ஜாக்லினுக்காக ராணுவம் அனுப்பிச்சிட்டாங்களாம், ஜாக்லினுக்காக பவித்ராவை அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது. இது மஞ்சரி அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது. ராணுவம் தான் டைட்டில் விட ராச்சேப்பா, எப்படிப்பா அனுப்புவாங்க? ARM ஆர் இயர் எப்படிரா? சீரியஸாக எனக்கு புரியலடா. டேய் எதுனாலும் இப்படிலாம் பேசுறீங்களடா. ரைட்டுனா லெஃப்ட்ன்றீங்க, லெஃப்ட்னா ரைட்டுன்றீங்க, ரைட்டு லெஃப்ட்னா யூட்டர்ன்றீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதிலை வச்சுக்கிட்டு, அதாவது ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பர்சன் இன்னைக்கு எவிக்ஷன்லேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா டைரக்டாக ஃபைனல் ஸ்டேஜில் விஜய் சேதுபதி கூட இருக்க போகிற 2 கையில் 1 கையாக டெஃபினட்டாக ஜாக்லின் இருப்பாங்க. அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவனுங்க இவ்வளோ கதறி. இதில் இருந்து உங்களுக்கு புரியுதா, அன்அஃபிஷியலில் ஜாக்லின் கீழே போகிறதுக்கு காரணமே இந்த தற்கொலை கூட்டம் தான். ஏன்னா இதுதான் நடக்கணும்னு சொல்லி இவனுங்க நம்புறானுங்க பார்த்தீங்களா, இதுதான் உண்மைன்னு சொல்லி. இந்த தற்கொலை கூட்டம் தான் ஜாக்லினை கீழே வச்சதுக்கு காரணமே. இரவும் பகலுமாக வேலை செஞ்சுருக்கானுங்க, கன்ஃபார்மாக இதில் தெரியுது. தீபக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டை போட்டு, அடுத்து வந்து இருக்க ஆட்களுக்கு ஓட்டை போட்டு, எப்படின்னா ஜாக்லினுக்கு. ஏன்னா இவனுங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஜாக்லின் ஃபேன்ஸ் யாரும் அன்அஃபிஷியலை கான்சென்ட்ரேட் பண்ணலை, எல்லாருமே அஃபிஷியல் ஓட்டிங்க தான் ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச காரணத்தினால இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, முழுக்க நீங்கள் வந்து அதுதான் பாருங்க தற்கொலை. நான் இதுக்கு சொன்னேன், நீ அன்அஃபிஷியல் போட்ட ஓட்டை அஃபிஷியலில் போட்டிருந்தீங்கன்னா ராணுவம் ஏன்னா போகிறான்? ஏன்னா இந்த பேசிக் நாலேஜ் கூடமா, பேசிக் சென்ஸ் கூடமாடா இல்லை. அது சரி தலைவனை போலத்தானே தொண்டர்கள் இருப்பாங்க. இங்கே தலைவி அவ்வளோதான் வித்தியாசம். தலைவிக்கு உள்ள என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கிடையாது, மென்டல் ஸ்ட்ரென்த்து கிடையாது, மெமரி பவர் கிடையாது, ஜிகே சுத்தமாக தெரியாது, 0%. இவங்க தான் சொன்னாங்க, யார் நம்ம அக்கா தான் சொன்னாங்க, மேக்ஸு சுத்தமாக தெரியாது. இப்படி இருக்கிறவங்களை ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஜாக்லின் இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி வெளியில் போலையாமா, வெளியில் ஜாக்லினே எடுக்கலையாமா. அதனால அது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் ஆமா ராணுவம் போனது. ஏன்னா ராணுவம் வந்து டாப் 3ல இருக்காராம். இதில் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில். சரி, இப்போ சௌந்தர்யா, ராணுவ், முத்துக்குமரன் எல்லாருமே வந்து ஓட்டிங்கில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அன்அஃபிஷியலில் ராணுவ் தான் டாப்பில் இருக்கான், ஒத்துப்பீங்களாடா? அவன் தான் டைட்டில் வின்னர் சொல்லி, இல்லை முத்துக்குமரன் தான் எப்பயுமே டாப்பில் இருக்கிறாரு, முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லி இந்த சவுண்ட் ஆர்மி கும்பல் ஒத்துப்பீங்களா? இல்லை சௌந்தர்யா தான் டைட்டில் வின்னர்னா அப்போ கூட முறுக்கு புளிவீங்கல்ல. இப்போ மட்டும் எங்கே போச்சு அந்த லாஜிக்கு? படித்து சொன்னோம், அன்அஃபிஷியல் வந்து ஒரு கண்கட்டி வித்தை தான். அதை வந்து சேனல் இதை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சானா அவன் செஞ்சிருவான். ஆனால் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மூவ் ராணுவம் அவங்க வெளியில் அனுப்பிச்சது. ராணுவம் இந்த வீட்டுக்குள்ளே கையில் அடிபட்டு ஒன்றுமே பண்ணலங்க, அவன் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சும்மா உட்காந்துருக்கவனுக்கு எதுக்குடா ஷோவில் சம்பளம் கொடுக்கணும்? நடிப்பு, கையில் அடிப்பட்டதும் நடிப்பு. அப்போ வந்து ராணுவம் நடிக்கிறான்னு இவனுங்க தான் பேசுனானுங்க. இப்போ அன்ஃபேர் எவிக்ஷன் இவனுங்க தான் பேசுகிறானுங்க. இவனுங்களுக்கு ஒரே பிரச்சனை, ஜாக்லின் அப்படின்றதுனால எல்லாரும் வந்து இவங்களுக்கு ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக மாறுறாங்க. இது எப்படி அவ்வளோ பயமாடா ஒரு பொண்ணை பார்த்து? சீரியஸாங்க, எந்த சீசன்லையுமே இந்த மாதிரி நான் பார்க்கலங்க. ஒரு பொண்ணை பார்த்து பாருங்க, அந்த பொண்ணுடைய பவரை பார்த்தீங்களா? சீரியஸாகவே ஜாக்லின் ஒரு கெத்து தான். எத்தனை பேர் பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவ்வளோ பயம். ஐயோ தப்பிச்சிட்டாலே போச்சுடா. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா சொல்கிறேன், வரக்கூடிய வாரம் மணி இந்த பாக்ஸ் அங்கே வந்து பணப்பெட்டி வைக்க போகிறாங்க. சௌந்தர்யா எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அட்லீஸ்ட் அந்த பணப்பெட்டியோடையாச்சும் போட்டோம். இல்லை நான் டைட்டில் தான் அடிப்பேன்னு கனவு காணிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் தெரியுமா என்னன்னா, இன்னைக்கு காலையில தான் அருண், ராணுவ், விஷால்லாம் பேசிட்டு இருந்தாங்க.
ஒரு பக்கம் தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பேசிட்டு இருந்தாங்க, அவங்களாம் அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் டாப் 5 கண்டஸ்டன்ட்டு, அவங்க போக மாட்டாங்க, நம்ம தான் ஒரு வாரம் போகிறோம். இப்போ இந்த வாரம் யார் வெளில போகணும்னு கேட்டால் ராணுவ பேரை சொல்லுவாங்க, என் பேரை சொல்லுவாங்க, விஷால் பேரை சொல்லுவாங்க. அவங்க ஒரு மனக்கோட்டையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் டாப் 5 நம்மளாம் தான் அடுத்தடுத்து வெளில போகிறோம்னு சொல்லி அவங்க ஒரு மனக்கோட்டையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்க போகிறது இல்லைன்றது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அருண் ரொம்ப பீத்திக்கிட்டார் போல. இன்னைக்கு என்ன அவர் முகத்தை நான் பார்க்கணும். ராணவ் அப்படின்ற கார்டை காட்டும் பொழுது என்ன பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்கணும். அச்சுச்சோ ஜூஜுமா யாருமா அடிச்சா உங்களை, ஏமா அழுவுறீங்க, அந்த மொமெண்ட் எனக்கு இருக்குதுங்க. ட்விட்டர்லையும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, எங்கெல்லாம் சவுண்ட் ஆர்மியோடைய அந்த கும்பல் சாம்பி வைரஸ் மாதிரி பரவி இருக்குதோ அங்கெல்லாம் கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு எல்லாரும் ராணவ் ராணவ் ராணவ்னு சொல்லிட்டு வயிற்றுலையும் வாயில அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ் சந்தோஷமா இருங்க. இது நீங்க செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள். இன்னைக்கு எவிக்ட் ஆயிருக்கிறது ராணவ், அடுத்து எவிக்ட் ஆக போறது மஞ்சரி. ஸோ ஜாக்லின் டெஃபினட்டா ஃபினாலே ஸ்டேஜில் நிற்க போறது உறுதி. இதை எந்த கும்பனாலையும் மாற்ற முடியாது. அதனால தான் இவனுக்கு இந்த அளவுக்கு கதறானுங்க. ஏன்னா இவனுக்கு கதற வேண்டிய அவசியமே கிடையாது. சேனல் ப்ராடக்ட். அப்போ சௌந்தர்யா யாரு? சௌந்தர்யாவுக்கும் விஜய் டிவிக்கும் சம்மந்தமே கிடையாதா? சௌந்தர்யா விஜய் டிவியில் எத்தனையோ ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக வில்லா டு வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஷோவில் சௌந்தர்யா விளையாடி இருக்காங்க. ஜாக்லின் பெருசாக அவங்க ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்க அண்ட் அந்த கலக்கப்போது யார் ஷோ பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் எல்லாமே சேனலுக்கு ரிலேட்டடான ஆட்கள் தானப்பா. அது என்னப்பா ஜாக்லின் சேனல் ப்ராடக்டா? ஓ மை காட். ஓகே ஓகே ஓகே, சேனல் இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிதானமாக இருங்க, கதறிக்கிட்டே இருங்க, நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் நல்லா கதறணும், சரியா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.